Praise the Lord. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. May God bless you all. இந்த காலை வேளையிலேயும் ஆண்டவர் கிருபையாக ஒரு புதிய வாரத்திற்குள்ளே நம்முடைய வேத வாசிப்பை தேவன் கொண்டு வந்ததற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். Even on this very new day, I thank God for bringing us to a new week. ஆண்டவர் கடந்த 2 வாரங்களாக கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க கர்த்தர் நம்மை வழிநடத்தி வந்தார். For the past 2 weeks, the Lord has enabled us and led us to read the Word of God. இந்த புதிய வாரத்திலேயும் நாம் மீண்டும் 3ஆம் வாரமாக கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். And even in this new week, as the 3rd week, God has brought us into this week to continue the Bible reading. எப்படி ஆகிலும் 180 நாட்களுக்குள்ளாக முழு வேதத்தையும் நாம் வாசித்து முடித்துவிட நாம் எடுக்கும் பிரயாசத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I really believe that God will come to pass this Bible reading challenge that we have taken to complete in 180 days. கர்த்தர் ஆரம்பித்த நல்ல கிரியையை தேவன் பூரணப்படுத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். God is faithful to complete and make it perfect the good thing that He has started in us. நீங்கள் அநேகர் காலைதோறும் இவ்விதமான ஒரு தியானத்திலே கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க தியானிக்க காலையிலேயே நீங்கள் கிளம்பி ஆயத்தத்தோடு உட்கார்ந்திருக்கிறதை அறிந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I really thank God when I see and when I come to know that you wake up early in the morning and sit in the presence of God for this devotion. ஆண்டவருடைய கிருபையினாலே 180 நாட்களில் வேதம் முழுவதையும் வாசிப்பது மாத்திரமல்ல, அதே வேளையில் நீதிமொழிகள் என்கிற அருமையான புஸ்தகத்திலிருந்து 180 தியானங்களை கேட்பதற்காக இந்த நாட்களை கர்த்தர் நமக்கு முன் குறித்திருக்கிறார். And it is not only completing the Bible in 180 days, but besides that, God has also enabled us to meditate from the beautiful book of Proverbs. கர்த்தர் தாமே இந்த நல் முயற்சியை ஆசீர்வதிப்பாராக. May God bless this good effort. இம்மட்டும் கிருபை கொடுத்தவர் இனிமேலும் கிருபை தந்து நடத்துவார். The Lord who gave us grace so far will also give us the grace and lead us henceforth. நாம் ஜெபத்தோடு இந்த நாளினுடைய தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். Let us start this devotion with a prayer today. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, உம் அன்பிற்கே நன்றி இயேசுவே, உம் கிருபைக்கே எந்தோனியாலும் உம்மை வாழ்த்துவே, உம் நாமம் வாழ்த்துவே, எல்லாம் நீரே என் ஆண்டவா, எல்லாம் நீரே என் ஆண்டவா. Thank you Jesus for your love to me. Thank you Jesus for your grace so free. I lift my voice to praise your name, praise again and again. You are everything, you are my Lord. You are everything, you are my Lord. அன்பின் ஆண்டவரே, இரக்கங்களின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Our loving God, Father of mercies, we praise you, Lord. உம்முடைய வேதத்தை வாசிக்கவோ ஏந்தவோ அதை தியானிக்கவோ எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை கர்த்தாவே. Lord, we are not worthy to read your Bible, to carry it, and also, Lord, to devote and meditate on it, Lord. ஆண்டவரே, உம்முடைய மகா பெரிய இரக்கத்தினாலே நாங்கள் வாசிக்கத்தக்கதாக தியானிக்கத்தக்கதாக உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி இந்த பாக்கியத்தை தந்ததற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we really thank you for giving us a privilege by the abundant grace where you have enabled us to read and meditate the word of God, Lord. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து
இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய உம்முடைய நல்ல விசேஷங்களை எங்களுக்கு கற்றுத்தரும்படி இரக்கமுள்ள தேவனுடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். May the Holy Spirit help us and also teach us the things that we are supposed to learn, the good things, and we commit ourselves into your hands, Lord. வேதத்தின் மறைபொருள்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். Lord, reveal the secrets of your holy scriptures, Father. கவனித்து கேட்க எங்கள் செவிகளை திறந்தருளும். Lord, open our ears that we may hear and listen to it, Father. ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின்படி நாங்கள் நடக்க எங்கள் இருதயத்தை திறந்தருளும். Lord, open our hearts that we may walk according to your word, Lord. ஆவியானவர் இந்த நேரம் முழுவதும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். May the Lord take care of all the time today. இந்த காலையிலேயே வந்து ஆண்டவரே, வாஞ்சையோடு உம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். Lord, we pray that God may bless each and every one who are sitting in your presence in the early morning, உம்முடைய Lord. நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your name alone, Father. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. God is good and his mercy endures forever. இந்த நாளிலேயும் நாம் தொடர்ந்து நீதிமொழிகளின் புஸ்தகத்திலிருந்து ஆண்டவருடைய வேதத்தை நாம் தியானிக்க போகிறோம். And today again we are going to continue from the book of Proverbs. நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Proverbs chapter 1 and verse 8. நீதிமொழிகள் 1:8. Proverbs 1:8. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. My son, hear the instruction of your father and do not forsake the law of your mother. என் மகனே. My son. ஆண்டவருடைய கிருபையினாலே கடந்த தியானத்திலே என் மகனே என்று சொல்லி எப்படி நாம் ஒரு மகனாக மகளாக ஒருவருக்கு பிள்ளையாக இருக்கிற ஸ்தானத்திலே நாம் நிற்கிறோம் என்று நாம் தியானித்தோம். By the grace of God, in the last meditation we meditate about my son, how we as a son or a daughter we stand in the position of a child to some father. நாம் சொன்னோம், நாம் முதல்ல தேவனுக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். And I told you we are children of God first. தேவன் நமக்கு கொடுத்த பெற்றோருக்கு நாம் பிள்ளைகளா இருக்கிறோம். And we are children of our parents whom God has given us. அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஊழியர்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். And also we are children to the pastors or the preachers whom God has given in Christ. இன்றைக்கு இந்த மகன் செய்ய வேண்டிய ஒரு உத்தரவாதமான ஒரு காரியத்தை நாம் கவனிக்க போறோம். Today we are going to listen to an important responsibility that a son should do. ஒரு மகனாக என்ன செய்ய வேண்டும்? As a son, what I'm supposed to do? அங்கே எழுதி இருக்கிறார் பாருங்க. It is written here. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள். My son, hear the instruction of your father. கேட்க வேண்டும். We should hear. நாம் யோசிக்கலாம், எனக்கு கேக்குது பாஸ்டர், என் காதால நான் எல்லாமே கேட்கிறேன் அப்படி நீங்க சொல்லலாம். You may say, Pastor, I can hear everything. I can hear through my ears all the things what you say. ஆனால் நாம் கேட்கிறது என்பது வெறும் நம்முடைய செவிகளுடைய பணியை மாத்திரம் இங்கே சொல்லல. Here, hearing doesn't mean the work of your ears alone. இங்கே கேட்பது என்பது நம்முடைய இருதயம் அதற்கு திறந்திருக்கிற ஒரு நிலையை குறித்து அது நம்மோடு பேசுகிறது. But here it speaks about a state where a heart should be open to hear. அப்போ கேட்கிறது என்பது வெறும் காது மாத்திரம் இல்ல, அது இருதயமும் அல்லது மனதும் விரும்பி கேட்கிறதை குறித்து வாசிக்கிறோம். Therefore hearing is not only ears but also the heart and the mind that is involved in it. ஒரு மகனாக அந்த கேட்கிற ஒரு சுபாவம் இருக்க வேண்டும். As a son we should have the character of hearing. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். We should be the children of God, listening and hearing the word of God. நாம் ஒரு விசுவாசியாக நம்முடைய ஊழியர்கள் சொல்லுகிற சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். As a believer of God, we should hear the words of our preachers. நாம் விசுவாசிகளாக மாத்திரமல்ல, நம்முடைய பெற்றோருக்கும் நாம கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிந்து கேட்கிறவர்களாய் நாம் இருக்கணும். And also as children we should obey and hear to our parents in Christ. இன்னைக்கு இதை கேட்கிறது என்பது நாம் நினைப்பது போல அவ்வளவு சாதாரணமான ஒரு காரியம் இல்ல. And today as we say, this hearing is not something simple and ordinary as we இந்த say. கவனிக்கிறது கேட்கிறது அப்படின்றதே ஒரு பெரிய சவால்ன்றதை நீங்க மறந்துடாதீங்க. Don't ever forget that hearing and listening is a great challenge to us. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த கேட்கிற சுபாவம் இல்லாமல் வளர்ச்சியோ முதிர்ச்சியோ நம்முடைய
நம்முடைய வாழ்க்கையில எந்த நன்மையோ கிடைக்காது என்பது நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். But it's an important fact that we should understand that without hearing we cannot be benefited or receive the blessings of God. ஏன் அப்படின்னு கேட்டா, It is why முதலாவது நம்முடைய தேவன் பேசுகிறவர் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. first of all we should not forget our God is a speaking God. நீங்கள் யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, When you read John 10:27, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறதுன்னு வாசிக்கிறோம். we read my sheep hear my voice. அப்போ நம்முடைய மெய்ப்பனாகிய தேவன் என்ன செய்கிறார்னா, அவர் சத்தமிடுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். Our Lord who is our shepherd, he is a Lord who speaks or makes some voice. He makes us to hear his voice, who makes a noise, who spells out his voice. வேதம் சொல்ல நம்முடைய பேரை சொல்லி கூட அவர் அழைக்கிறார்னு வாசிக்கிறோம். The Bible says he also calls us by our name. நம்முடைய தேவன் பேசுகிறவர். Our God is a speaking God. அவருடைய வார்த்தையினாலே தான் எல்லாவற்றையும் அவர் படைத்தார்னு வாசிக்கிறோம். We read that he created everything by his word. ஆதியில இருந்தது வார்த்தை தான். In the beginning was the word. நீங்கள் சங்கீதம் 33ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் வாசித்தால், When you read Psalm 33 and verse 6, கர்த்தருடைய வார்த்தையினாலே வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். we read by the word of the Lord the heavens were made and all the host of them by the breath of his mouth. தேவன் வார்த்தையாக இருக்கிறார். The Lord is the word. அவர் அன்றைக்கு பேசினார், அவர் என்றைக்கும் பேசுகிறார். He spoke on that day and he speaks forever. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்போ கேட்கிறது கவனிக்கிற ஒரு சுபாவம் இல்லாத ஒரு மனிதன் தேவனுடைய பிள்ளையாக ஒரு விசுவாசியாக இருக்க வாய்ப்பே இல்லை. A person or a believer who doesn't hear cannot become a child of God or a believer. தேவனை அறியாதவன் தான் தேவனுடைய சத்தத்துக்கு அவன் செவி கொடுக்க மாட்டான். While a person who doesn't know God will not listen to him or hear him. இன்றைக்கு நாம் தேவனை அறிந்து அவரோடு நாம உறவில வந்துட்டோமோ ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கிறோம், நான் ஒரு பேசுகிற தேவனுக்கு கீழே நான் வந்திருக்கிறேன். The day when we know our God and we come to a relationship with our God, then we should know that I come under a speaking God. உன்மேல் என் கண்களை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். I will set my eyes upon you and give and counsel you and I will show you the path you're supposed to walk. நீங்கள் எபிரேயர் 1:1 வாசிப்பீர்களானால், When you read Hebrews 1 and verse 1, இந்த தேவன் முதலாவது நம்முடைய பிதாக்களிடத்திலே பேசினார். this Lord first spoke to our fathers. வேதம் சொல்லுகிறது, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் என்று வாசிக்கிறோம். Here we read long ago at many times and in many ways God spoke to our fathers by the prophets. அப்போ பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் என்ன செய்தார்னா, தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினார். So in the Old Testament the Lord spoke through prophets. அதை தான் நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வசனங்களை வாசிக்கும் போது, That's what we read in Deuteronomy chapter 6 verses 4 and 5. தம்முடைய தாசனாகிய தீர்க்கதரிசிகளில் ஒருவராகிய மோசேயின் மூலமாய் கர்த்தர் பேசினாரு. Here God spoke through one of his prophet named Moses. அதுல ஆரம்பமே பாருங்க, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. Here he started like this, Hear, O Israel, the Lord our God, the Lord is one. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. கடந்த முறை 40 நாள் வேத வாசிப்பு வரும்போது நான் இந்த புஸ்தகங்களினுடைய முகவுரையை குறித்து பேசும்போது உபாகமத்தின் புஸ்தகத்துல இந்த வசனத்தை சுட்டி காண்பித்து, இது எபிரேய வேதத்துல ஷெம்மா இஸ்ரேல் அப்படின்ற வார்த்தையை நான் உங்களோடு பேசினேன். Last time when we doing the 40 days Bible reading challenge and when I gave the overview and introduction of each books and when we read about this Deuteronomy, I highlighted this verse and spoke you, Hear, O Israel means Shema Israel. ஷெம்மா இஸ்ரேல் என்றால் இஸ்ரவேலே கேள் அப்படின்னு அர்த்தம். Shema Israel means Hear, O Israel. இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை வார்த்தைகளுக்கும் ஆரம்ப வார்த்தை இதுதான். So this is the starting a basic word for all the words that is given to Israel. இஸ்ரவேலே நீ கேள், கவனித்து கேள். Hear, O Israel.
அப்போ இந்த இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. This word is very important. ஏன்னா இந்த யூதர்கள் கூட இந்த ஒரு வார்த்தை, இந்த ஷெம்மா இஸ்ரேல் அப்படின்ற ஜெபத்தை அவர்கள் ஒரு நாளைக்கு 2 முறை மறவாமல் செய்கிறார்கள். So even the Israelites, the Jewish people, they make this prayer at least twice a day. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரம்பத்துல இப்படி கேட்டு பழகல. So initially these people of Israel, they were not used to hear. ஏன்னா எகிப்துல அவங்க 430 வருஷம் அடிமைகளாக இருந்தாங்க. Because they were slaves in Egypt for 430 years. அங்க நூற்றுக்கணக்கான தெய்வங்கள் ஆராதிக்கப்பட்டது. They had hundreds of gods to be worshipped. அதற்காக பிரம்மாண்டமான சிலைகள், அதை வைக்கிற பிரம்மாண்டமான கோயில்களை அவங்க எகிப்துல பார்த்தாங்க. They also saw there many great images that were erected and great many temples for them. அது கண்களை பறிக்கிற விதமாக பிரம்மாண்டமா இருந்தது. They were real fascinating and very attractive to them. ஆனால் அந்த தெய்வங்கள் ஒரு நாளும் எதற்குமே அவர் பேசவே இல்லை. But none of those gods spoke to these people at any time. ஆனால் ஆண்டவர் அவர்களை 430 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து ஆண்டவர் அவர்களை கானானுக்கு கொண்டு போனார். But God delivered them from this great bondage of 430 years and led them into Canaan. 40 ஆண்டுகள் தேவன் அவர்களோடு பேசினார். And for 40 years the Lord spoke with them. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவங்களுக்கு. It was really surprising for them. ஒரு சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் பெரிய இடி முழக்கங்களோடு பேசும்போது ஜனங்கள்லாம் முறையிட ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தர் எங்களோடு பேச வேண்டாம், மோசே எங்களோடு பேசட்டும், இப்படி கர்த்தர் எங்களோடு நேரடியா பேசினா நாங்க செத்தே போவோம்னு சொன்னாங்க. At one point of time when the Lord spoke with thundering and the lightning, these people were very astonished and were frightened. They said, don't speak to us directly, speak through Moses. If God speaks directly to us, we will die. இந்த 40 ஆண்டுகளும் தேவனை நம்பும்படி, அவருக்கு கீழ்ப்படியும்படி, அவருடைய கற்பனைகளின்படி செய்யும்படி ஆண்டவர் அவர்களோடு பேசிக்கொண்டே இருந்தார். The Lord was speaking continuously with them that they may hear the word of God, obey the commandments and statutes of God. அவருடைய சத்தத்தை கேட்டு அதை கற்பலைகளை எழுதி அவர்கள் நடக்க வேண்டிய பிரமாணங்கள் வேறு எந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்படல, இந்த ஜனங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. No other people received the tablets by hearing the word of God, but only these people received that commandments. ஏனென்றால் வேறு எந்த தெய்வமும் பேசுறது இல்ல, தேவன் மாத்திரமே பேசுகிறவர். It's because no other God speak, only our Lord speaks. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்போ எபிரேயர் 1:1 முதலாவது நம்ம எப்படி வாசிக்கிறோம்னு சொன்னா, பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகளின் மூலமாக திருவளம் பற்றின தேவன் அப்படின்னு எபிரேயர் 1:1 வாசிக்கிறோம். So first we read in Hebrews 1:1 that long ago at many times in many ways God spoke to our fathers by the prophets. ஆனால் 2ஆம் வசனத்துல வாசிக்கும்போது, But when you read verse 2, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவளம் பற்றினார். but in these last days he has spoken to us by his son. அப்ப பழைய ஏற்பாட்டிலேயும் தேவன் பேசுகிறவர் தான். So even in the Old Testament God spoke with the people. புதிய ஏற்பாட்டிலேயும் தேவன் பேசுகிறவர். God spoke and speaks even in the New Testament. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பழைய ஏற்பாட்டில தம்முடைய தாசர்கள் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக பங்கு பங்காக வகை வகையாக பேசினாரு. In the Old Testament God spoke through the prophets in many ways and in diverse ways and many times. ஆனால் புதிய ஏற்பாட்டில அவரே மாம்சத்தில் இறங்கி வந்து அவர் நம்மோடு பேசினார். But in the New Testament the Lord himself came in flesh and he spoke to us. ஆகவேதான் நீங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கும்போது, That's why when you read in Matthew chapter 5 and verse 1, 2ஆம் வசனத்துல, verse 2, அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால்னு வாசிக்கிறோம். here we read, and he opened his mouth and taught them saying. அப்போ அவர் வாய் திறவாதவராக அல்ல, அவர் வாய் திறந்து ஜனங்களுக்கு உபதேசிக்கிறவராக, பேசுகிறவராக பார்க்கிறோம். So it means that we see him as a God, as a one who opened his mouth and taught and spoke to the people. நான் நினைக்கிறேன் இந்த பவுலாக நாம் அறிகிற சவுல் என்பவன் இயேசுனுடைய வார்த்தையை கேட்டவனே அவனால் நம்பவே முடியவில்லை. This Paul whom we call as Saul, when he heard the word of God, he was not able to believe it. அவனுடைய பேரை சொல்லி இயேசு தமஸ்குவுக்கு போகிற வழியில அவன் காதுகள் கேட்கும்படி பேசினார். சவுலே சவுலே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. And when
when he was in his way to Damascus, Jesus spoke and addressed him using his word as Saul, Saul, why thou persecutest me? அவன் பிரமித்து போனான். He was really astonished. தன்னோடு பேசுகிற ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார், அவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அவன் புரிந்து கொண்டான். He came to understand that there is a Lord who can speak to him and he is Jesus Christ the Savior. நான் நினைக்கிறேன் இந்த தேவன் பேசுகிறார் அப்படின்ற உணர்வு நமக்கு முதல்ல இருக்கணும். So we should have a realization that God is speaking to us. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் இந்த அறிவு இருக்கணும். நான் ஏன் கேட்கணும் அப்படின்னா முதலாவது ஒரு பேசுகிற தேவன் இருக்கிறார். All the people of God should have this knowledge. Why do I hear? It's because my God is a God who speaks to me. வெளிப்படுத்தின விசேஷம் வருவீர்களானால், when you come to the book of Revelation, 7 சபைகளுக்கு கொடுக்கப்பட்ட செய்திகள்ல, to the messages that was given to 7 churches, 7 சபைகளுக்கும் மாற்றமே இல்லாமல் ஆண்டவர் மறுபடி சொன்ன வார்த்தை, without any changes, the word that was repeated again and again to all the 7 churches. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். And he who has an ear, let him hear what the Spirit saith unto the churches. நீங்கள் இந்த 7 வசனங்களை வாசிக்கலாம். You can read in 7 verses. நான் வேகமா சொல்றேன், குறித்துக் கொள்ளுங்க. I tell you very fast, write it down. வெளிப்படுத்தல் 2:7, Revelation 2:7, 2:11, 2:11, 2:17, 2:17, 2:29, 2:29, 3:6, 3:6, 3:13, 3:13, 3:22, 3:22. இந்த 7 வசனங்கள்ல 7 சபைகளுக்கும் மாற்றமே இல்லாமல் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தை, ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். In all the 7 verses you can read the Holy Spirit address these churches in the same manner. He who has an ear, let him hear what the Spirit says to the churches. முதலாவது நம்ம ஏன் கேட்கணும், என் மகனே கேள் அப்படின்னு ஏன் போட்டிருக்கனா, முதலாவது நம்முடைய பரம தகப்பன் யாருன்னா பேசுகிற ஒரு தேவன். So first of all, why we should hear, it's because why it is written as my son hear, it means our heavenly Father is a speaking God. அவருக்கு ஒரு சத்தம் இருக்கிறது. There is a voice for him. அவர் நம்மோடு பேசுகிறவர். He is the one who speaks with us. அவர் நம்மோடு பேசுகிறதுனால மாத்திரம் நம்ம கேட்கிறவர்களா இருக்க கூடாது. So since he is speaking to us, it's not that we should hear to him. நீங்கள் யோவான் 10:27 மறுபடியும் வாசிப்பீர்களானால், if you read John 10:27 again, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற என்று வாசிக்கிறோம். we read my sheep hear my voice. அப்போ நம்முடைய தேவனும் பேசுகிற தேவன், our God is a speaking God. அவரை பின்பற்றி வருகிற அவருடைய ஜனங்களும் அவருடைய ஆடுகளும் கேட்கிற ஆடுகள், கேட்கிற ஜனங்கள். His people who follow him, his sheep and flock who follow him are also hearing people. அவருடைய சத்தத்தை கேளாமல் நம்மால் வாழவே முடியாது. We cannot live without hearing his voice. அவருடைய சத்தத்தை கேளாமல் நமக்கு ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் இல்லை. There is no Christian life without hearing the word of God. நாம சத்தத்தை கேட்கிறதுனால தான் ரட்சிக்கப்பட்டோம்ன்றதை மறந்துடாதீங்க. Don't forget that since we heard the voice of God, we were saved. விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி கர்த்தருடைய வசனத்தினாலே வரும். Faith comes by hearing and hearing comes by the word. நம்ம ஏன் ரட்சிக்கப்பட்டோம்னா நம்முடைய காதுகள், நம்முடைய இருதயங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதனால தான் நம்ம ரட்சிக்கவே பட்டிருக்கிறோம். Since our ears heard the voice of God, only so we were saved. நல்ல கவனிங்க. Listen carefully. மற்ற எந்த மதத்தையும் நீங்க பாருங்க. You can consider other religions. நீ எப்படிப்பா இந்த மதத்துல ஒரு அங்கமாக மாறின அப்படின்னு கேட்டா, if you ask them how did you become a member of this religion, அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, எங்க அப்பா அம்மா அத வழிபட்டாங்க, நாங்களும் அந்த மதத்துல அப்படியே வழிபட்டு வந்துட்டே இருக்கோம். They used to say my parents worship that God and we also continue worshiping the Lord in their line. எங்க சமுதாயத்துல இந்த மாதிரி எல்லாரும் இந்த தெய்வத்தை வழிபடுவாங்க, நாங்களும் அந்த தெய்வத்தை அப்படியே வழிபட்டு வர்றோம். So all the people of my community will follow this God and worship them, so we will also worship that God. ஆனால் கிறிஸ்தவத்துல மாத்திரம் தான் ஒரு சத்தியம் இருக்கு. But only Christianity has a truth. உன்னுடைய தகப்பன், உன்னுடைய தாய் அந்த மதத்தை வழிபடுறதுனால நீ அதை வழிபடலப்பா. You are not following that religion or worshiping that God since your parents are following and worshiping. உனக்குள்ள அந்த விசுவாசம் எப்படி வருகிறது என்று சொன்னால், நீ கேள்விப்பட்டதனால, நீ கேட்டு விசுவாசித்ததனால அந்த விசுவாசம் உனக்குள்ள வந்தது. Since you have heard and believed it, that faith have come into it. அதனால தான் உங்களுக்கு தெரியும், தீமோத்தேயு தன்னுடைய தாயாகிய பாட்டியாகிய
லோவிசால் தாயாகி ஐனிக்காள் இடத்துல இருந்து வசனத்தை சிறு வயது முதல் அவர் கேட்டுக்கிட்டு தான் இருந்தாரு. That's why when you read about Timothy, he was hearing the word from his grandmother Lois and his mother Eunice. ஆனா கேட்ட வசனம் என்ன செய்ததுன்னா ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை உண்டாக்கினதுன்னு வாசிக்கிறோம். And we read that word which he heard made him or led him through salvation and faith. பெற்றோர் என்ன கொடுக்க முடியும்னா வசனத்தை வேணா போதிக்கலாம். Parents may feed them or give them the word of God. ஆனா ரட்சிப்பை கொடுக்க முடியாது. But they cannot give salvation. ஆனா ரட்சிப்பு எப்படி வருதுன்னா அந்த கேட்ட வசனத்தின் மேல் ஒருவன் விசுவாசம் வைக்கும்போது அவன் ரட்சிக்கப்படுறான். But salvation comes by believing the word a person who have heard it. அதனால இன்னைக்கு வசனத்தை கேட்டுட்டு இருக்கவங்க கூட நல்லா கவனிங்க. So everyone who are listening today can hear this. உங்க பிள்ளைகளை நீங்க ரட்சிக்க முடியாது. You cannot save your children. நீங்க என்ன செய்யலாம்னா கர்த்தருடைய வசனத்தை நீங்க போதிக்கலாம், அவ்வளவுதான். You can only preach and teach the word of God to them. ஆனா அந்த வார்த்தை பிள்ளைகளோடு பேசும். But the word will speak with the children. அந்த வசனத்தை கேட்டு ஒருவன் உணர்வடைந்து அவன் திரும்பறான் பாருங்க, அங்கதான் ரட்சிப்பு உண்டாகும். Only when he hears that word and convicted and when he repents and returns, and only then there is a salvation. எந்த வயதுல வேணா நடக்கலாம். It may happen at any age. தேவனுடைய பிள்ளைகள் என்று தங்களை அறிக்கை பண்ற எல்லாருமே சொல்லணும், கர்த்தர் என்னோடு பேசினாரு. Everyone who confess that they are children of God should say the Lord has spoken with me. நான் ஞானஸ்தானம் எடுக்கிற வர்ற ஒவ்வொரு பிள்ளைகிட்டையும் நான் கண்டிப்பா கேட்டுருவேன் இந்த வார்த்தையை. I used to ask this question to every child who comes to take baptism. கர்த்தர் உன்னோடு பேசினாரா? Did God speak with you? அல்லது உங்க அப்பா அம்மா 15 வயசு ஆயிடுச்சுன்னு கொண்டு வந்துட்டாங்களா? Or did your parents bring you still since you were 15 years old? ஒவ்வொருத்தரையும் நான் அந்த கேள்வியை கேட்டிருக்கேன். I have asked this question to each and every one. ஆண்டவர் உன்னோடு பேசினாரா? Did the Lord speak with you? உன்னோடு பேசி ஞானஸ்தானத்துக்கு உன்னை வழி நடத்தினாரா? Did the Lord speak with you and led into this baptism? ஏன்னா நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தேவன். Because our God is a speaking God. ஆகவே தான் நம்ம கேட்கிறவர்களா இருக்கணும். That is why we should be hearers. எனக்கு தெரிந்த ஒரு எங்க சொந்தத்துல ஒரு தம்பி ஒருவன் இருக்கிறான். I have a brother in our relations. அந்த 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 பிள்ளை ஒரு நாள் அவனுக்கு 8 வயசோ 10 வயசோ நினைக்கிறேன், 10 வயசு நினைக்கிறேன். I think he is 10 years old. ஒரு நாள் அவனுடைய தகப்பன் இடத்துல இப்படி சொன்னானா. One day he came to his father and told தகப்பன் போதகர். His father is a pastor. அவன் சொன்னானா, ஆண்டவர் என்னோடு இன்னைக்கு பேசினாரு. He told the Lord spoke with me. என்னுடைய பாவத்தை குறித்து எனக்கு கண்டித்து உணர்த்தினாரு. The Lord rebuked and convicted me about my sins. நான் என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து நான் இயேசுவை என் உள்ளத்துல ஏற்றுக்கொண்டேன். I confessed my sins and accepted Jesus into my heart. ஆகவே எனக்கு நீங்க ஞானஸ்தானம் கொடுங்க. Therefore give me baptism. எனக்கு சரியான வயது தெரியல, பட் அவன ரொம்ப சிறு பிள்ளையா இருந்தான், அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. So I don't know his exact age, but he was very small, but he was baptized. நான் அப்பதான் ஆச்சரியப்பட்டேன். I was then surprised. அந்த சின்ன பிள்ளையோட கர்த்தர் பேசுறாரு. The Lord even speaks to a small child. நீங்க ஆச்சரியமா இருக்கும். நீங்க 1 சாமுவேல் 1 அதிகாரத்துக்கு நீங்க வருவீங்களானா? You will be surprised to read in 1 Samuel chapter 1. வேதம் சொல்லுகிறது சாமுவேல் என்னும் பிள்ளையை அன்னாள் ஜெபித்து பெற்றெடுத்தாள். So Hannah got this child named Samuel by prayer. ஆனால் ஒரு சந்தர்ப்பம் வந்த பொழுது, but when there came a point, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் சாமுவேலை பெயர் சொல்லி அழைத்தார் என்று வாசிக்கிறோம். we read the Lord called Samuel by his name. வேதம் சொல்லுங்க அந்த காலத்துல தரிசனங்கள்லாம் சொப்பனங்கள்லாம் இல்லாம போயிருச்சு. In those days there were no visions and dreams. ஆனால் அந்த காலத்திலே வாழ்ந்த ஆசாரியனுக்கு ஒரு ஞானம் இருந்தது. But the priest who lived those days had a knowledge. அவனுக்கு தெரியும் கர்த்தர் பேசுவார். He knows the Lord will speak. ஆகவே அந்த 3 அதிகாரத்துல நீங்க வாசிப்பீங்களானா, படுத்துக்கொண்டு எழும்பி அந்த ஏலி என்பவனை எழுப்பின பிள்ளையை பார்த்து இந்த ஆசாரியன் சொல்றாரு, அடுத்த முறை இந்த பெயர் சொல்லி கூப்பிடுற சத்தம் உனக்கு கேட்குமானால் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று நீ சொல்லுன்னு சொன்னாரு. And that is why when this child came to Eli the priest, the Eli said, when next time when you hear this sound, you say, here I am, for thou didst call me. யார்கிட்ட ஆண்டவர் பேசினார் அப்படின்னா, unto whom did God speak? 7 வசனம் வாசிக்கிறோம். 3:7. In 3 verse 7. 1 சாமுவேல் 3:7. சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். 1 Samuel 3:7. Now Samuel did not yet know the Lord. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவே இல்லை. Neither was the word of the Lord yet revealed unto him. அப்போ இப்படிப்பட்ட பிள்ளைகிட்ட கூட கர்த்தர் பேசுறவர். So even God speaks to such kind of children. என் மகனே நீ கேள் அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? What does it mean, my son, hear? தேவன் பேசுகிறவர். The Lord speaks.
தம்முடைய பிள்ளைகள் கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறவர். So he expects his people to hear him. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த கேட்கிறத பற்றி இன்றைய காலையில உங்களோட பேசணும்னு என்னுடைய இருதயத்தில் ஆவியானவர் ஒரு ஏவுதலை தந்தார். Today the Lord stirred up my heart to speak about hearing. உண்மையாகவே கர்த்தர் பேசுகிறத நம்ம கேட்கிறோமா? Are we really hearing what God speaks? நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒரு கற்பனையில நடந்து ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோமா, அல்லது உண்மையாகவே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நம்ம வாழ்றோமா? Are we just leading a spiritual life in an imagination, or are we really leading our life by hearing the word of God? ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஏதோ போயிட்டு இருக்கிறோமா, அல்லது உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோமா? Are we really going on with some hope, or are we going on some hope, or are we really hearing the word of God? மூன்று காரியங்களை இன்னைக்கு நம்ம சுட்டிக்காட்ட விரும்புறேன். I want to show you three things today. முதலாவது, first, check your hearing. உங்களுக்கு கேட்கிறதா என்று நீங்க சோதித்து பாருங்க. check your hearing. நீங்க கேட்கிறதா என்று சோதித்து பாருங்க. first check your hearing. நீங்கள் உண்மையாகவே ஒழுங்காக சீராக கேட்கிறீர்களா அப்படின்னு ஒரு தற்பரிசோதனை செய்யுங்க. You have to self check yourself whether you are able to hear. நீங்கள் யாக்கோபு 1 அதிகாரம் 19 வசனத்துக்கு வரும்பொழுது, when you read James chapter 1 and verse 19, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள்னு போட்டிருக்கு. It is written, know this my beloved brothers, let every person be quick to hear, slow to speak, slow to anger. நாம எப்படி இருக்கணுமா? How we should be? கேட்கிறதற்கு தீவிரமா இருக்கணுமா? We should be quick to hear. கேட்கிறதற்கு தீவிரமா இருக்கணும். We should be quick to hear. ஆண்டவர் பாருங்க, இந்த கண்களையும் செவிகளையும் நம்ம இந்த பூமியிலே நடக்கும் காரியங்களை அறிந்து கொள்ள கற்றுக்கொள்ள ஜன்னல்களை போல் ஆண்டவர் வைத்திருக்கிறார். The Lord has kept his eyes and ears like windows to know and learn the things that are happening in this world. அதுல விசேஷம் என்னன்னா, கண்களுக்காவது ஒரு மூடி இருக்கு, காது ஆண்டவர் திறந்தே வச்சிருக்கிறார். And something special there is, eyes have lids to close but ears are always open. அது கேட்பதற்கு எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது. It is open always to hear. ஆனா நாம உண்மையா இந்த கேட்கிற காதுகள் இருதயத்தோட கனெக்ட் ஆகி இருக்குதான்னு அப்பப்ப செக் பண்ணணும். But we are supposed to check whether the ears that are opened is connected with our heart or not. அதாவது ரெண்டு வார்த்தை அதுல சொல்லுவேன். I can tell you two words when here. I say check your hearing, you have to check your attitude and your attention. நீங்க கேட்கும்போது என்ன மனநிலையோடு கேட்கிறேன், என்ன கவனத்தோடு கேட்கிறேன் அப்படின்றதுல நீங்க எச்சரிப்பா இருக்கணும். And when you check your hearing, when you hear something, you should be very careful regarding the attitude and attention. ஏன்னா காதால கேட்கிறவங்க எல்லாம் கேட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. It's because whoever heard through the ears doesn't mean that they heard it. இயேசு அதனால தான் அடிக்கடி தம்முடைய பிரசங்கத்தின் நடுவுல காதுள்ளவன் கேட்க கடவன் திரும்ப திரும்ப சொன்னாரு. That's why whenever Jesus preached, amidst his preaching, he said, very often, he who has an ear, let him hear. அப்ப ஏன் அப்படி சொன்னாருன்னா, காதால சும்மா வெறுமனே சத்தத்தை மட்டும் உள்வாங்கிறது பெரிய காரியம் கிடையாது. It's because it is not a great thing to just get your voice in through your ears. ஆனால் அவர் அங்கே சொன்னது நீங்க இருதயத்தோட இணைஞ்சு உங்க காது வேலை செய்தான் பாருங்க. But here he said, check whether your ears are connected with your heart and hearing it. அதுல அப்படி கேட்டாதான் உங்களுக்கு சத்தம் ஒழுங்கா கேக்குதுன்னு அர்த்தம். So only if you hear in that way, it means that you have heard the correct sound. பாருங்க, ஒரு செல்போன் வேலை செய்யுதுனா எப்படி கண்டுபிடிக்கிறோம்? How do we find whether a mobile phone is working or not? அதுல சிம் கார்டு வேலை செய்யுதுனா எப்படி கண்டுபிடிக்கிறோம்? How you find out whether a SIM card is working or not? நீங்க ஒருவருக்கு அழைக்கிறீங்க, ஒரு கால் பண்றீங்க. You make a call to someone. அந்த கால் இன்னொருவருக்கு ரீச் ஆகுது. அப்பதான் நீங்க அவங்க எடுத்து பேசும்போது கேட்டாதான் அந்த செல்போன் வேலை செய்யுதுன்னு கண்டுபிடிக்கிறோம். And only when that call reaches the other person, when they picks up and speak, only then you can understand that your SIM is working. அதே போல தான் நம்முடைய காது வேலை செய்தா அப்படின்னா, நம்ம கேட்கறது ஒழுங்கா வேலை செய்தான்னா நம்முடைய செவிக்கும் நம்முடைய இருதயத்துக்கு கனெக்ஷன் ஒழுங்கா இருக்கான்னு பார்க்கணும். Similarly, is our hearing working or not? Then you can check it by the connection between your ears and heart. அதனால தான் மத்தேயு 13:15 இயேசு சொன்னாரு. That's why Jesus said in Matthew 13:15, இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள் என்று சொன்னார். For the hearts of this people have grown dull, their ears are hard of hearing, and their eyes they have closed, lest they should see with their eyes and hear with their ears, lest they should understand with their hearts and turn, so that I should heal them. அப்போ
கேட்கிறதற்கும் இருதயத்துக்கு சம்பந்தம் இருக்குன்றத பாக்குறோம். So here we see hearing, that is ears and hearts have a connection. இங்க என்ன பண்ணுதுன்னா காதால கேட்டேன்னு நினைக்கிறாங்க. Here they think that they have heard through the ears. ஆனா அந்த காது வந்து மந்தமா இருக்கு. But their ears are very dull. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா இது மந்தம்னா என்ன தெரியுமா? So எதுல மந்தம்? What does it mean by dull hearing? எதுல மந்தம்? They are dull in what? எல்லாம் கேட்ட ஜனங்கள்லாம் அதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா இயேசு எப்படி குற்றம் ஏதாவது கண்டுபிடிக்கலாமான்னு அதுக்குன்னே கேட்டுட்டு இருந்தவங்க இருந்தாங்க. And there were people who ever heard this, most of the people were hearing to find faults with the words of Jesus. ஆனா அவங்க கேட்டது அவங்க இருதயத்துக்குள்ள போல. But whatever they heard did not enter their heart. அது உள்ள கிரியை செய்யல. That did not do a work in their heart. கேட்டேன்னு சொன்னாங்க. They said we heard it. பட் ஆனா அவங்க இருதயத்தை அது வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் உண்டாக்கல. But it did not bring any transformation in their hearts. நான் சொல்லுவேன் மந்தமாய் அல்ல தெளிவாய் கேட்கிறவர்களா நம்ம இருக்கணும். I tell you, you should not be dull hearing, but you should be clear in your hearing. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதனால தான் சங்கீதக்காரன் எழுதும்போது சொல்வாரு. That's why psalmist writes. சங்கீதம் 58 3 முதல் 5 வசனங்களை பாருங்களேன். Psalm 58 verses 3 to 5. துன்மார்க்கரை குறித்து வாசிக்கிறோம். We read about wicked. துன்மார்க்கர் கற்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. 5ஆம் வசனம் முக்கியமான வசனம். பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவிகொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல இருக்கிறார்கள். Verse 5. Verse 5. They are like deaf cobra that stops its ear, which will not heed the voice of charmers, charming ever so skillfully. காது கேக்குதான். Their ears are hearing. ஆனா காதுகளை அடைத்து கொள்ளுகிற செவிட்டு விரியனை போல இருக்கிறார்கள். But they are like deaf cobras or serpents who stops its ear. அப்போ இதுல அர்த்தம் என்ன? எதை பத்தி அவர் பேசுறாருன்னா நம்ம பிசிக்கல் இயர் வெளியில பாக்குற இந்த காதுன்ற கருவியை பத்தி அவர் பேசல. Here he doesn't mention about the physical ear that we have in externally. காதுல சத்தம் கேட்டுச்சு. The voice was heard in the ear. ஆனா காதுக்கும் இருதயத்துக்கும் நடுவுல என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு அடைப்பு இருந்துச்சு. But there was a block between ear and heart. கேட்டதை வந்து இருதயம் கேட்கல. Whatever they heard, the heart did not hear. இன்னொரு தடவை சொன்னா இருதயத்தை கேட்க விடல. In other words, they did not allow their heart to hear. இந்த காது திறந்துருச்சு. The external ear is opened. ஆனா இருதயத்தின் காது அடைச்சிருச்சு. But the ear of their heart is closed. அதனால தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்துல சொன்னேன், என் மகனே கேள் அப்படின்னா உன்னுடைய செவி உன்னுடைய காது கேக்குதா ஒழுங்கா அப்படின்னு அர்த்தம். That's why I said when you say my son hear, it means that is your hearing. காதுல விழுற சத்தம் இருதயத்துல போய் இறங்கிருச்சா? So did the voice that you hear through your ear enter your heart? அந்த விதைக்கிறவன் புறப்பட்டு விதைத்தது போல நிறைய பேர் வந்து வழி அருகே காதுல மட்டும் விழுது. Like the sower who went to sow the seed, some fell by the wayside. காதுல மட்டும் தான் வெளியத மட்டும் தான் விழுந்துச்சு. It just fell only on their ears. ஆனால் அது இருதயத்துல போய் உட்காரல. It did not enter their hearts. ஆனா நல்ல நிலம் இருக்கிறவன் என்ன பண்ணா காதுல மட்டும் விழல, அதே வார்த்தை இருதயம் வரைக்கும் போய் இருதயத்துல விழுந்து பலன் கொடுத்தது. But the one with the good ground that did not fell only upon the ears, but it also went into their heart and brought their fruits. இன்னைக்கு நிறைய பேருடைய காதுகள் வந்து கேக்குது. Today many ears are hearing. ஆனா அந்த காதுக்கும் இருதயத்துக்கு நடுவுல ஒரு மந்தம் இருக்கு. But there's a block between the ear and the heart. நிறைய பேருக்கு அதுல dull of hearing சொல்றோம்ல, அந்த dullness இருக்கும். Many people have this dullness of hearing. சில பேர் செல்போன்ல பேசினா இன்னொருத்தர் சொல்லுவாரு ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குதுங்க, விட்டு விட்டு கேக்குதுன்னுவாங்க. When some people speak on the mobile phone, the other person on the other side will say, I could not hear you, I cannot hear you properly. எல்லாருடைய காது வந்து செவிகள் வந்து இயற்கையாக வேலை செய்யுது. So all the ears are working naturally. ஆனால் கேட்டது இருதயத்துக்கு போறதுல தான் மந்தம் வந்துருச்சு. But when they enter their heart, there we find the dullness. சில பேர் இந்த பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் தங்கள் காதுகளை அடைத்து கொள்கிற செவிட்டு விரியன்னா இருதயத்துல அடைப்பு வந்துருச்சு. So when it says they are like the deaf cobra that stop the ear even when they hear the voice of charmers, it means that there's a block or a dullness in their heart. இயேசு பேசும்போது கூட இது கடினமான உபதேசம், யார் இதை செய்ய முடியும்னு எழும்பி போயிட்டாங்க. So even when Jesus spoke, they said this is very hard to hear, who will do this? ஐஸ்வரியமான வாலிபன் வந்து நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிற வழி என்னன்னு கேள்வியெல்லாம் கரெக்டா தான் கேட்டான். இயேசு சொன்ன பதிலுக்கு பதில் சொல்லிக்கிட்டு தான் இருந்தான். ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது இருதயத்துக்கு ஒரு அடைப்பு வந்து துக்கத்தோடு போயிட்டான். But even the rich young man who came to Jesus to talk about the eternal life, he also spoke many things with Jesus, but when there came something for him that blocked him and he went out sorrowfully. அதான் அந்த ஆட்டிட்யூட்ல ஒரு பிளாக் இருக்கு. There was a block in the attitude. அந்த அட்டென்ஷன் அவன் கொடுக்க வேண்டிய கவனத்துல முழுசா கவனம் கொடுக்கிறது இல்ல. They were not able to pay with the full attention. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நாம
கேட்க வேண்டிய ஒரு கேள்வி வந்து, நான் உண்மையா என் காது வேலை செய்தா? So today we need to ask the question, is my ears working correctly today? நம்ம காது வேலை செய்தான்னா போயிட்டு நீங்க வந்து ஒரு ENT ஸ்பெஷலிஸ்ட போயிட்டு காதுக்குள்ள ஓட்டெல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்றது நான் சொல்லல. So I'm not meaning to say that you have to go to an ENT specialist and check your ears. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில கேட்பது என்பது என் இருதயத்துல அந்த சத்தம் கேக்குதா? But in spiritual terms, when you say hearing, is that voice heard in my heart? பல வருஷங்களுக்கு முன்பாக Many years ago, என்னுடைய சிறு தம்பி இந்த ஜோயல் வந்து ஒரு முறை வந்து என்னுடைய மாமா வந்து எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணாங்க. so once my uncle called my father. அப்போ என் தம்பி பக்கத்துல நின்னுட்டு இருந்தான். My younger brother Joel was beside him. அப்போ எங்க அப்பாட்ட வந்து போனை கொடுங்க நானும் பேசுறேன்னு கேட்டுட்டே இருந்தான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. He was very small and he was asking father to give him the phone. He want to speak with him. அப்பா வந்து இருடா நான் பேசி முடிச்சிட்டு தரேன்னு சொன்னாங்க. Father said wait, I will finish speaking and then give you. அப்பா பேசிட்டே இருந்து மறந்துட்டு அது அப்போ உங்களுக்கு பழைய போன் அந்த ஹேண்ட் போன் அந்த போனை வந்து அப்பா வந்து அவர் பேசிட்டு கட் பண்ணிட்டாங்க. So father was speaking and as he was speaking he forgot and he just disconnected the call. ஆனா என் தம்பி வந்து பக்கத்துல நிக்கிறான், ஓடி வந்து எனக்கு போன் கொடுங்கன்னு. But my brother was standing beside, give me the phone, I want to speak. எங்க அப்பாக்கு என்ன செய்யணும்னு தெரியல, அந்த ரிசீவர் கையில கொடுத்துட்டாங்க. My father don't know what to do, he just gave the receiver. இவனும் அந்த காதுல வைக்கிற கருவியை காது மேல வைக்காம சும்மா அந்த போனை எடுத்துட்டு, மாமா எனக்கு வரும்போது முறுக்கு வாங்கிட்டு வாங்க, சிப்ஸ் வாங்கிட்டு வாங்க, பிஸ்கட் வாங்கிட்டு வாங்க, என்னென்னமோ பெரிய பட்டியல் கொடுத்துட்டான். So even my brother, he did not keep the receiver in such a way he should hold. He just kept it and spoke whatever you want, bring me this, bring me that candy, bring me the snacks and everything. போனை கீழே வச்சுட்டான். And then he cut the phone. கொஞ்ச நேரத்துல மாமா வந்தாரு. And after some times our uncle came. ஆனா கையில ஒண்ணுமே கொண்டு வரல. But he did not bring anything. ஒரே அழுகை, நான் இவ்வளவு சொன்னேன் நீங்க ஒண்ணுமே வாங்கிட்டு வரலையே. He was crying, I told you to bring so many things but you did not bring anything. மாமா சொல்ல, நீ ஒண்ணுமே சொல்லியாடா, ஒண்ணுமே எனக்கு கேட்கலையே, நீ சொன்னது ஒண்ணும் கேட்கலையே. But uncle said you never said anything, I could not hear you whatever you said. இன்னைக்கு கூட நிறைய பேர் கேட்டேன்னு சொல்றாங்க. Even today many people say I've heard. சர்ச்சுக்கு போனீங்களா? Did you go to church? வசனம் கேட்டீங்களா? Did you hear the word? ஒரு மணி நேரம் கேட்டேன். Yes, I heard for 1 hour. ஆனா என்ன பிரச்சனைனா ரிசீவர் எப்பவுமே வச்சாச்சு. But the problem is you have already disconnected the receiver. அந்த இருதயம் மந்தமா இருக்கு. Your heart is dull of hearing. இருதயத்தின் செவிகள் அடைக்கப்பட்டிருக்கு. The ears of your heart is shut down. காதுல கேட்டது இருதயத்துல போய் செட்டிலே ஆகல. So whatever you heard through your ear has not settled in your heart yet. இது ரொம்ப ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். This is the thing that you should check and analyze. இது வந்து ரொம்ப 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 கவனமா இத வந்து நம்ம சோதித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். And we should pay much attention and check it very carefully. ஏன் என்னோட இருதயம் கேட்காம போயிருக்கு? Why has my heart not heard it? ஏன் என் இருதயத்துல சத்தம் போய் விழல? Why did this voice reach my heart? ஒரு எச்சரிப்பான வார்த்தை இருக்கு பாருங்க. There is a very warning word here. நீங்கள் யோவான் 8ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே வாசிப்பீர்களானால், When you read John 8:47, தேவனாலே உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். whoever is of God hears the words of God. நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள். The reason why you do not hear them is that you are not of God. அப்ப நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. So there is something you have to check here. ஏதாவது ரொம்ப டீப்பரான இஷ்யூ இந்த மாதிரி இருக்கா? தேவனால் நான் பிறக்காதவனாகவே இருக்கிறேனா? Do I have any deeper issue? Am I not born of Christ again? உண்மையான ரட்சிப்பின் அனுபவம் எனக்கு இல்லாம இருக்கா? Don't I have a real experience of salvation? தேவனோடு உள்ள நல் உறவு துண்டிக்கப்பட்டு விட்டதா? Is my connection with my God is cut down? ஏன் என்னுடைய வாழ்க்கையில கேட்க முடியல? Why am I not able to hear in my life? அதாவது ரெண்டு முக்கியமான ஆராய்ந்து பார்க்க வேண்டிய கேள்விகள் இருக்கு. There are two important questions to check and analyze. எழுதி கொண்டு தியானிக்க வேண்டிய ரெண்டு கேள்வி. Two questions which you have to note down and analyze. நான் சொன்ன செக் யுவர் ஹியரிங். நீங்கள் கேட்கிறதை கவனிக்கிறீர்களா அல்லது அது வேலை செய்கிறதா அப்படின்றத நீங்க சோதித்து பாருங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா? As I told you, check your hearing, check your attitude and attention. ரெண்டு காரியம் இருக்கு. என் வேலை, என்னுடைய இருதயத்தின் காது அல்லது என்னுடைய செவிகள் ஒழுங்கா கேக்குதா அப்படின்றதுக்கு ஆராய்ந்து பார்க்க ரெண்டு கேள்விகள். Two questions to check and analyze whether my ears are hearing or not. முதலாவது, கேட்க விருப்பம் உள்ளவனா இருக்கிறேனா? The first question, am I still willing to hear? கேட்க வேண்டிய முதல் கேள்வி. The first question, am I still willing to hear? நான் கேட்கிறதற்கு பிரியமுள்ளவனாய் விருப்பமுள்ளவனாய் இருக்கிறேனா? am I still willing to hear? அதுதான் இருதயத்தின் செவி கேக்குதா இல்லையான்றதுக்கு டெஸ்டிங். That is the first testing to check whether the ears of your heart are hearing or not. இந்த காது விரும்புறீங்களோ விரும்பலையோ அது பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். So whether you desire or not, your external ear will be hearing. ஏன்னா உங்களுக்கு சொன்ன பாருங்க, இதுக்கு மூடியே கிடையாது. It's because they don't have a lid. அது பாட்டுக்கு வர்ற அத்தனை சத்தத்தையும் கேட்கும். It just listen to every word that comes. அதை நீங்க தடுக்கவே முடியாது. You cannot stop it. அது வர்ற கெட்ட வார்த்தையும் கேட்கும். It listens to all the filthy words. அதே நேரத்துல நல்ல வார்த்தையும் கேட்கும். It hears all the good words even. ஆண்டவருடைய வார்த்தையும் கேட்கும்.
கேட்கும், அது மனுஷனுடைய வார்த்தையும் கேட்கும். It hears the word of God and also words of men. அதே வேளையில ஒரு பக்கம் ஆண்டவருடைய பாடல்களையும் கேட்கும், சினிமா பாட்டையும் கேட்கும். It also hears the songs of the God and also the songs of this world. இந்த காதை வந்து நீங்க யாரும் அடைக்க முடியாது, திறந்தே தான் இருக்கும். You cannot shut these ears, it is always opened. ஆனா இந்த காதுக்குள்ள இன்னொரு காது இருக்கு. But there's another ear inside this ear. அந்த காது இருதயத்தின் காது. That is the ear of our heart. அந்த காது எல்லாத்தையுமே கேட்காது. That will not hear everything. அது விருப்பம் இருந்தால்தான் கேட்கும். It will hear only if it is willing to hear. எல்லாம் கவனிக்கிறீங்களா நீங்க? Are you listening this? இந்த காதுல கேட்கறதெல்லாம் உள்ளத்துல கேட்கணும் அவசியம் இல்ல. So whatever you hear through this ear, it's not necessary that should be heard in your heart. உள்ள விரும்புனாதான் அது கேட்கும். அதுக்கு ஒரு மூடி இருக்கு. Only if your heart wills, it can hear. அப்ப முதலாவது கேள்வி, அது வேலை செய்தா இல்லையா அப்படின்னா அதுக்கு உண்மையா விருப்பம் இருக்கா? So the first question is, am I still willing to hear? இரண்டாவது கேள்வி, The second question, ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேளாத போது எனக்குள்ளே ஒரு கவலை உண்டாகிறதா? am I worried when I don't hear the voice of God for a while? தேவனுடைய வார்த்தை சில காலம் நான் கேட்கல அப்படின்ன உடனே ஒரு கவலை எனக்குள்ளே உண்டாகிறதா? Am I worried when I don't hear the word of God for a while? அல்லது தேவனுடைய வார்த்தையை ஆண்டவருடைய ஆலோசனை நான் கேட்கலன்ன உடனே அப்பா பரவாயில்ல, ரொம்ப நாளா ஆண்டவர் பேசல, தொல்லை ஒளிஞ்சது நான் நினைக்கிறேனா? Or I'm feeling relieved when I don't hear the voice of my God? அப்ப என் இருதயத்தின் செவி கேக்குதா இல்லையான்னு கேட்கறதுக்கு இந்த ரெண்டு கேள்வி ரொம்ப முக்கியம். So these two questions are very important to check your hearing. ஆண்டவர் பேசலன்னு உடனே ஒரு கவலை உண்டாகுதா? Am I worried when I don't hear the word of God? ஏன் எனக்கு ரொம்ப நாளா ஒரு வார்த்தையும் வரல? Why I'm not getting a word or a voice for a very long time? இது ரெண்டும் கேள்வி நீ கேட்டு பதில்களை கண்டுபிடித்தா நீ கண்டுபிடிச்சிருவீங்க என் இருதயத்தின் காது கேக்குதா இல்லையா. If you ask these two questions and find answers for them, then you can really check whether your heart, ear of your heart is hearing or not. என் மகனே கேள். My son, hear. அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? What does it mean? முதலாவது நீங்க உங்க கேட்கிற செவிகளை, இருதயத்தின் செவிகளை முதலாவது வேலை செய்கிறதா அப்படின்னு ஆராய்ந்து பாருங்க. It means that first check your hearing whether the ear of your heart is hearing or not. ரெண்டாவது, Second, என் மகனே கேள் அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? what do you mean by my son hear? முதலாவது காது வேலை செஞ்சாதான் கேட்க முடியும் பையன். First, only when your ear functions, you can hear. அவனுடைய இருதயம் வேலை செஞ்சாதான் அவன் அதுக்கு செவி கொடுப்பான். Only if your heart is functioning, you can give ear to that. அப்போ ஒரு மகன் கேட்கணும்னா காது வேலை செய்யறது மாத்திரம் இல்ல. So it is not only ears functioning for a son to hear. அந்த வார்த்தை என் மகனே கேள் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, நீங்கள் யாருடைய சத்தத்தை, நீங்கள் எதை கேட்க நீங்கள் தெரிந்து கொள்ளுகிறீர்கள் அப்படின்றது ரெண்டாவது கேள்வி. The second question or second point is, choose whom and what to you hear. நீங்கள் யாரை கேட்கிறீர்கள், எதை கேட்கிறீர்கள் என்பதை நீங்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். You have to choose whom and what to hear. என் மகனே கேள். My son, hear. நான் எல்லாருடைய சத்தத்தையும் நான் கேட்க மாட்டேன். I will not hear all the voices. என்னுடைய தகப்பனுடைய சத்தத்தை நான் கேட்கணும். I should hear the voice of my father. ஒரு மகனாக எத்தனையோ பேருடைய சத்தங்கள் அவன் காதுல கேக்குது. As a son, he can hear many voices. ஆனால் ஒரு மகனுக்கு எதிர்பார்க்கப்படுகிற எதிர்பார்ப்பு என்னன்னா, நான் சொல்ற சத்தத்தை நீ கேளுப்பா அப்படின்னு அப்பா எதிர்பார்க்கிறாரு. But the expectation of a father is that the son should hear his voice. அதான் ரொம்ப முக்கியம். That is very important. அப்பா சொல்ற சத்தத்தை கேட்கறதுக்கு அவனுக்கு இருதயம் இருக்கணும். He should have a heart to hear the voice of his father. ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து எத்தனையோ சத்தங்கள் கேட்டா கூட அதற்கு நடுவுல நான் யார் சத்தத்தை நான் கேட்பேன் அப்படின்னு அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். Though the child of God hears many voices, but he should have a wisdom to choose whose voice will I hear. இத வந்து கர்த்தர் நமக்கா தெரிந்து கொள்ள மாட்டாரு. This God cannot choose for us. நீங்க பாருங்க, நம்ம கொடுத்திருக்கிற ஆண்டவருடைய சுயாதீனம் வந்து ரொம்ப அற்புதமானது. The liberty and the freedom that the Lord has given is very beautiful. இத வந்து ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலிருந்தே இந்த சுயாதீனத்தை ஆரம்பிச்சிருக்காரு. God has given this liberty right from the Garden of Eden. அதாவது ஒரு மனிதனாக உருவாக்கின மனிதனை தேவன் உருவாக்கின போது அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறது மாத்திரம் இல்ல. When God created man, he not only heard the voice of God, அவன் பிசாசனுடைய சத்தத்தையும் கேட்கக்கூடிய திறமையோட தான் ஆண்டவர் படைச்சாரு. God created him with the ability to hear also the words of the serpent. எவ்வளவு அற்புதமானது தெரியுமா அது? How beautiful it is. நமக்கு இருக்கிற சுதந்திரத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. Look at the liberty that we have. நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. Look at the hope that God has on us. நீங்க யோசிக்கலாம், ஏன் அப்படிலாம் நமக்கு இந்த ரெண்டு சத்தத்தை கேட்க ஆண்டவர் வச்சிருக்காரு நீங்க யோசிக்கலாம். You may think, why did God allow us to hear both the voices?
கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்க பிள்ளைகிட்ட Just think about this. நீங்க பேசுற சத்தம் மட்டும் தான் கேட்கணும். நீங்க பேசி முடிச்ச உடனே காதுல ஒரு பிளக் வச்சு கொஞ்சம் மூடி பாருங்க. So you just try this. If your son ought to hear only your voice and then just close his ears with some plug. காதை வச்சு ஒரு ஈய வச்சு அடைச்சிருவீங்களா? Will you shut his ears after you speak? உண்மையான அன்பு தான். எல்லாத்தையும் கேளு, பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. If you have true love, you just hear everything. எல்லா சத்தத்தையும் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. They will hear all the voices. எல்லா சுதந்திரமும் இருக்கும். And there's a freedom for them. அதற்கு நடுவில் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, யார் பேசினாலும் என் பிள்ளை கேட்காது, ஏன் பேசுறதா என் பிள்ளை கேட்கும். But amidst that we expect that my son will not hear or listen to everyone, but he will listen only to my voice. குழந்தைகளை பார்த்திருக்கீங்களா? Have you seen children? எத்தனை பேர் பேசினாலும் அது அழுகை நிறுத்தாது. No matter how many people may speak, or they will not stop crying. என்ன யார் பாடினாலும் என்ன கொஞ்ச நாளும் அது அழுதுகிட்டே தான் இருக்கும். No matter how many people may speak and pacify them, sing songs, they will not stop crying. ஆனால் அதற்கு நடுவுல தன்னுடைய தாயின் சத்தத்தை கேட்ட உடனே அப்படியே அமர்ந்துரும். But amidst that, when it hears the voice of his mother, it will calm down immediately. அர்த்தம் என்னன்னா, தேவன் நாம தான் தெரிந்து கொள்ளணும் யாருடைய சத்தத்தை கேட்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. So it means that God always decides that we should choose whom should we hear. அதனால தான் யோவான் 10ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை வாசிக்கும்போது, That's why John chapter 10 verses 3 to 5 says, வேதம் 2வது பகுதியில், ஆடுகளும் அந்த வாசல் காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. To him the doorkeeper opens and the sheep hear his voice. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். And he calls his own sheep by name and leads them out. 4ஆம் வசனத்துல, verse 4, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான், ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்கிறது. And when he brings out his own sheep, he goes before them, and the sheep follow him, for they know his voice. 5ஆம் வசனத்துல, verse 5, அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும் என்று சொன்னார். Yet they will by no means follow a stranger, but will flee from him, for they do not know the voice of strangers. அப்ப அர்த்தம் என்ன? What does it mean? ஒரு தேவனுடைய பிள்ளையாகிய ஆடுக்கு அது மேய்ப்பனுடைய தன்னுடைய உண்மையான மேய்ப்பனுடைய சத்தத்தை மாத்திரம் இல்ல, ஒரு அந்நியனுடைய சத்தம் அது காதுல கேக்குது. So this means the sheep, which is the child of God, it not only hears the voice of his shepherd, but also hears the voice of the strangers. ஆனா அதுக்கு நடுவுல நான் யாருடைய சத்தத்துக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன், யாருடைய சத்தத்துக்கு பதில் சொல்லுவேன், யாருடைய சத்தத்தை கேட்டு பின்பற்றி போவேன்னு அந்த ஆடு தீர்மானிக்குது. But amidst that, it is the sheep that decides whose voice it will choose, whose voice it will respond to, and whose voice it will give a reply. ஆண்டவர் கூட பாருங்க, கட்டாயத்தின் பேர்ல நாம அவரை பின்பற்றணும் விரும்புறதே கிடையாது. Even our God doesn't want us to follow him by compulsion. அவர் சத்தம் கொடுத்த உடனே, when he gives his voice, நம்முடைய காதுகள்ல கேட்டு நாம தெரிந்து கொண்டு அந்த சத்தத்துக்கு பதில் கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. he always desires that we should hear it and we should respond and we should follow him. 1000 சத்தங்கள் நடுவுல அவர் மெல்லிய குரலோடு பேசுறாரு. Amidst thousands of voices, he speaks with a very shrill voice. அவர் தம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்துறாரு. he reveals his truth to us. அந்த அத்தனை வார்த்தைகள் நடுவுல அவர் சத்தத்துக்கு மாத்திரம் நம்ம செவி கொடுக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். And amidst all so many voices, he desires that we should choose and listen to his voice. அதனால தான் நீங்கள் வெளிப்படுத்தல் 3:20 வாசிக்கும்போது, that's why we read Revelation 3:20, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். behold, I stand at the door and knock. If anyone hears my voice and opens the door, I will come into him and eat with him and he with me. என்ன அருமையா இருக்கு தெரியுமா? How beautiful this இதே is. வெளிப்படுத்தல்ல ஆண்டவர் சொல்றாரு, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர்னு சொல்லுற வல்லமையை பற்றி படிக்கிறோம். That even in this revelation we read about God. He is the one who locks that may not open. He shuts the door that none can open, and he opens that none can shut the door. அப்ப அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் ஒரு மனுஷன்ட்ட வரும்போது அவர் என்ன பண்றாருன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள்ட்ட கதவை தட்டுறாராம். அந்த தட்டுற சத்தத்தை ஒரு மனுஷன் கேட்டு அவன் தான் திறக்கணுமா. When such powerful God comes to a person or a child, he knocks the door, and if a person who hears the voice, and he should open the door. அதாவது ஆண்டவரா திறந்துட்டு வர மாட்டார். It's not God will open the door and come. அவர் வெறும் தட்டுவாரு. He will just knock. அந்த சத்தத்தை கேட்டு ஒரு மனுஷன் தானா திறக்கணும்னு விரும்புறாரு. But he wants a person to hear that voice and open the door by himself. என் மகனே கேள் அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? When you say my son hear, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வார்த்தை இப்படி கூட எழுதிருக்கலாம், என் மகனே செய் அப்படின்னு கட்டளை கொடுத்திருக்கலாம். it could have also been written, my son do this as commandment. ஆனா அப்படி சொல்லல. It was not said so. கேள்பா, my son hear. நீ சொல்ற வசன வார்த்தையை, ஆலோசனையை, புத்திமதியை
நீ வந்து காதால கேட்டு மனதால நீ வந்து விரும்பி எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடு. So you hear the instruction, the counsel, the advice that I give you through your ears and respond through your heart. இப்போ நம்ம சோதித்து பார்க்க வேண்டிய ரெண்டாவது சோதனை வந்து, The second check that we are supposed to do. முதலாவது சொன்னேன், நீங்க வந்து காது வேலை செய்தா முதல்ல செக் பண்ணுங்க. First check your hearing whether your ears are working or not. காதுக்கும் இருதயத்துக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கொஞ்சம் அதுல ஒழுங்கா போகுதா, ரீச் ஆகுதா, மெசேஜ் போய் இருதயத்துக்கு போய் சேருதான்னு முதல்ல கேளுங்க. Just check whether the connectivity between your ears and heart is set right and it is hearing or not. ரெண்டாவது, எதை கேட்கணும், யாருடைய சத்தத்தை கேட்கணும் நீங்க பிரியப்படுறீங்கன்னு தெரிந்து கொள்றீங்கன்னு செக் பண்ணுங்க. And second, choose whom and what you hear. நிறைய அந்நியர்கள் பேசுவாங்க, Many strangers may speak, சத்துரு பேசுவான், the Satan may speak, ஆனா அதுக்கு நடுவுல but amidst that, ஆண்டவருடைய சத்தத்தை மாத்திரம் நான் கேட்பேன் அப்படின்னு நீங்க தெரிந்து கொள்றீங்களா? are you choosing to hear the word of God alone? ஏவாள் அப்படி தெரிந்து கொள்ளல. Eve did not choose so. பிசாசு பேசின உடனே அவன் வார்த்தைக்கு அப்படியே செவி கொடுத்தான். When Satan spoke, she heard his voice. அவன் காதெல்லாம் நல்லா கேட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு. Her ears were hearing very well. வேதம் சொல்லுது, கர்த்தர் பகலின் குளிர்ச்சியான வெளியில நடக்கிற சத்தத்தை கூட கேட்டாங்களாம். The Bible says they were able to hear the walking sound of God walking in the evening அது hour. நல்லா தான் கேட்டுச்சு. The ears were very well ஆனா hearing. யாருடைய சத்தத்தை கேட்கணும்னு அவங்க தெரிந்து கொள்ளல. But they did not choose whom to hear. பாருங்க, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வசனம் சொல்லுது. 2 Timothy chapter 4 verses 3 and 4 says, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் ஆண்டவர் சொன்னார். The Lord says, for the time will come when they will not endure sound doctrine, but according to their own desires, because they have itching ears, they will heap up for themselves teachers, and they will turn their ears away from the truth and be turned aside to fables. அது நல்லா கவனிக்கணும். Listen carefully. அதாவது இதை வந்து நம்ம தான் தெரிந்தெடுக்கணுன்றதை நான் பேசிட்டு இருக்கேன். I am speaking that we are supposed to choose it. நிறைய வேளையில நம்முடைய இருதயத்தின் செவிகள் வந்து எதை கேட்க விரும்புதுன்றதுல ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். Many times we should be very careful what our ears of our heart are desiring to hear. ரெண்டு இருக்கு நமக்கு முன்னால. There are two things before us. 4ஆம் வசனம் பாருங்க. Verse 4. ஒரு பக்கம் சத்தியம், On one side we have truth, இன்னொரு பக்கம் கட்டுக்கதை. on the other side fables. இத ரெண்டையும் கேட்கறதுக்கு நமக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கு. We have the freedom to listen to both the things. ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து சத்தியத்திற்கு தன்னுடைய செவிகளை விலக்காம கட்டுக்கதைகளுக்கு விலகுறான். But a child of God will not turn your ears away from the truth but away from the fables. ரெண்டு நமக்கு முன்னாடி இருக்கு. Both are set before us. ஒரு பக்கம் கட்டுக்கதை பேசுறவங்களும் வருவாங்க. On one side we have people who speak fables. சத்தியத்தை பேசுற ஆவியானவர் வருவார். And even the Holy Spirit will speak the truth. ஏனென்றா வேதம் சொல்லுகிறது. Because the Bible says. யோவான் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். John 16:3. அதுல ஆவியானவர் செய்கிற வேலையை பற்றி வாசிக்கிறோம். Here we read about the work of the Holy Ghost. அங்க வேதம் சொல்லுகிறது. The Bible says. 16:13 16:13 சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். When the Spirit of truth is come, he will guide you into all truth. அப்போ இந்த சத்தியத்தை பேசுறவர் பரிசுத்த ஆவியானவர். So it is the Holy Spirit that speaks the truth. கட்டுக்கதைன்றது பொய்யான காரியம் அர்த்தம். Fables mean they are fake things. கதை இல்ல, கட்டுக்கதை. They are fables. கதை கிடையாது, கட்டுக்கதை. They are not stories, they are fables. அவர்கள் தானாக தங்களுடைய மனதிலிருந்து, யோசனையிலிருந்து, கற்பனையிலிருந்து பேசுறது. They speak out of their own counsels, out of their own imagination. இந்த கட்டுக்கதை அல்லது பொய் பேசுறது யாருடைய சுபாவம்னா பிசாசுடைய சுபாவம். These fables or lies is the nature of Satan. ரெண்டு பேருக்கும் ஊழியக்காரங்க இருக்காங்க. There are servants for both the people. ரெண்டு பேருக்கும் பாஸ்டர்ஸ் இருக்கு, ரெண்டு பேருக்கும் டீச்சர்ஸ் இருக்காங்க. There are teachers for both. பிசாசுக்கும் ஊழியம் செய்கிறவங்க இருக்காங்க. There are people who serve also Satan. அதே வேளையில தேவனுக்கு ஊழியம் செய்றவங்க இருக்காங்க. And also we have people who serve God. பிசாசு எப்படி பொய் பேசுவானோ அதே போல பொய் பேசி கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுகிற போதகர்கள் இந்த கள்ள போதகர்களா சுத்தி வர்றாங்க. We have preachers who are false preachers who speak in the same manner the fables and lies like Satan. எரேமியாவுல ஆண்டவர் ரொம்ப வேதனையோட சொல்வாரு. In Jeremiah God says with grief. தீர்க்கதரிசிகள் என் பேரை சொல்லிட்டு தீர்க்கதரிசனம் சொல்ல வர்றாங்க. Prophets are using my name. நான் அவங்களை அனுப்பவும் இல்ல, போ சொல்லவும் இல்ல, நான் வந்து இந்த காரியத்தை செய்ய சொல்லவும் கிடையாது. I did not say them to do it, I did not send them to speak this. இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்கவே இல்ல. I did not give them this word. அவங்களா சுயமா பேசுறாங்க. They speak on their own. அழிவு வந்துட்டு இருக்கும்போது சமாதானம் சமாதானம் பேசிட்டு இருக்காங்க. When there is destruction they say peace and peace. இந்த மாதிரி கட்டுக்கதைகள் நம்முடைய சுற்றி வரும். And we will also come through these fables. நம்முடைய காதுக்கு இனிமையா இருக்கிற வார்த்தைகள் நமக்கு வரும். And the sweet words will come also to our ears. தலையாட்டி கேட்கிறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும். It will be very nice to nod your ears and not இன்னொரு பக்கம்
ஆவியானவர் பேசுறாரு. But on the other side, we have Holy Spirit speaking. அவர் கட்டுக்கதை பேச மாட்டாரு. He will not speak the அவர் fables. சத்தியத்தை தான் பேசுவார். He will speak only the truth. பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஒரு பக்கம் நண்பன் வந்து கட்டுக்கதை பேசுவான். So we have in our life, on one side we have friends who speak fables. ஆனா ஒரு தகப்பன் சத்தியத்தை பேசுறான். But a father will speak the truth. கட்டுக்கதைகள் காதுக்கு இனிமையா இருக்கும். The fables are very sweet to hear. ஆனா சத்தியம் காதுக்கு இனிமையா இருக்காது. But truth is not sweet to hear. ஆனா அது நம்முடைய வாழ்க்கையை கட்டிடும். But that will build our life. அது உடனே நமக்கு இன்பத்தை கொடுக்காது. நீண்ட காலம் கழித்து அதுக்கு ஒரு பலனை கொண்டு வரும். It may not give an immediate delight, but it always brings a long term. ரெண்டையுமே கர்த்தர் நம்மட்ட கொண்டு வந்து கேக்குறாரு, நீ எதை சூஸ் பண்றியோ நீ சூஸ் பண்ணிக்கப்பா. God brings both the things to us and asks us to choose what you want to ஆண்டவர் choose. எப்பவுமே பாருங்க, எதையுமே கட்டாயத்தின் பேர்ல நம்ம செய்யணும்னு விரும்புறதே கிடையாது. God never desires that we should do anything by compulsion. நாமளே மனப்பூர்வமா எதை செய்யறோமோ அதான் செய்யணும்னு விரும்புறாரு. So he always wants us to choose the things and do wholeheartedly. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு திறந்த காதை வச்சிருக்காரு. Today God has kept an open ear for us. இன்னைக்கு நம்ம ரெண்டு கேள்வி கேட்கணும். Today we need to ask two questions. என் மகனே கேள் அப்படினா, when you say my son hear, என் காது வேலை செய்தா? is my ear working? அப்படினா அர்த்தம் என்ன? What does it mean? என் காதுல இருந்து என் இருதயத்துக்கு போகிற அந்த கேனல் ஓபனா இருக்கா? Is the canal or the connectivity from ear to heart is right? அதுல ஏதாவது மந்தமா இருக்கா? Or is it dull of hearing? அதுல ஏதாவது அடைச்சிருக்கா? Is there any block in that? ஆண்டவரே இன்னைக்கு திறந்து விடுங்கப்பா. Lord, today open the block, Lord. இன்னைக்கு திறந்து விடுங்க. Lord, open it up today. என் இருதயம் கடினமா இருக்கலாம். My heart might be hardened. அதனால தான் ஆண்டவர் சொல்லுவாரு, That's why Jesus says, நீங்கள் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, in Hebrews 3:7, ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாட்கள் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கன்னு போட்டிருக்கு. Therefore, as the Holy Spirit says, today if you hear his voice, do not harden your hearts as in a rebellion on the day of testing in the wilderness. சத்தம் வரும்போது, ஆண்டவர் பேசும்போது இருதயத்துல கேட்கல அடைச்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, இருதயம் கடினப்பட்டு போச்சுன்னு அர்த்தம். So when the voice of God comes to you, when it says that you could not hear it, means that your heart is hardened. ஆண்டவரே என் இருதயத்தை லகுவாக்கும், அதை இளசாக்கும் ஆண்டவரே. Lord, make my heart a diluted one. அந்த வார்த்தையை கேட்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க. Lord, give me a heart to hear your word, Lord. ரெண்டாவது நான் சொன்னேன், Second, I told you, கேக்குதான் மாத்திரம் செக் பண்ண கூடாது. not only checking your hearing, ரெண்டாவது ஒன்னு செக் பண்ணிரணும். the second thing that we are supposed நான் to வந்து check, எதை கேக்குறேன், what do I எதை hear, கேக்குறதுக்கு பிரியப்படுறேன், what do I desire to எனக்கு hear. எல்லா சத்தமும் கேக்குது. I can hear all the voices, பட் அதுல நான் எதை தெரிந்து கொள்றேன், but what am I choosing, எதன் மேல வாஞ்சியா இருக்கிறேன், and what I am delighted எதை to, விரும்புறேன், what do I desire, எதை நேசிக்கிறேன், what do I love, கட்டுக்கதையா சத்தியமா, is it truth or fables? செவித்தின உள்ளவனாகி நான் வந்து கட்டுக்கதைகளுக்கு திரும்பிட்டேனா? Have I turned away from the truth because of the itching ears? என் காது ரொம்ப அப்படி ரொம்ப விரும்புற ஒரு இச்சைக்குரிய காதா மாறிடுச்சா? Is my ear turned to a lusting ear? இச்சிங் இயரா மாறிடுச்சா? ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு செவி எனக்கு வேண்டாம். Lord, I don't want such kind of ear, Lord. சத்தியத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு செவியான மாற்றம். Lord, change it to a ear that hears to truth. சத்துருக்கள் சத்தம், அந்நியன் சத்தத்துக்கு நான் வேண்டான்னு செவி சாய்த்து கர்த்தர் பக்கம் திரும்புறதுக்கு எனக்கு கிருபை. Lord, give me grace to turn away from the voice of the strangers and the Satan and turn towards God, Lord. இன்னைக்கு என் மகனே கேள் அப்படின்னு சொல்ற சத்தம் நம்முடைய இருதயத்துல தொனிக்கட்டும். Today let the voice, my son hear in our hearts. ஆண்டவருடைய சத்தம் கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? How many days it is still you hear the ஆண்டவருடைய voice of God? சத்தத்துல கேட்கறதுக்கு நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன். How much I delight to hear the word of God. ஆண்டவரே, Lord, அது என்னுடைய இருதயத்துல தொனிக்கட்டும். Lord, let it ring in my heart. அது உள்ளத்திலே நாம் சரியான தேவனுடைய வார்த்தையை, ஒரு தகப்பனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வோமானால், If we accept that correct word of God in our அது heart, நமக்கு ஜீவனையும் நன்மையும் தரும். that will bring the blessing and உங்களுக்கு பிரயோஜனமா இருந்ததா? is it useful to you? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you. ஒரு சின்ன காரியம் உங்களுக்கு சொல்ல போறேன். I want to tell you a small thing. உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் நினைக்கிறேன். I think it will be useful to you. ஆண்டவர் கிருபையினால ஒவ்வொரு நாளும் நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அதிக பிரயாசம் மணி நேரங்களை செலவழித்து இந்த தியானங்களை நான் எடுத்துக்கொண்டு வர்றேன். By the grace of God, I sit in the presence of God for many hours together and get this devotion from the Lord. அநேக போதகர்கள், வாலிபர்கள், பல வயதினர் என்கிட்ட ஃபோன் பண்ணி அல்லது டெக்ஸ்ட் அனுப்பி ஒரு இமெயில் அனுப்பி, பாஸ்டர் நீங்கள் பேசுறதுல நோட்ஸ் எல்லாம் எங்களுக்கு கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க. Many pastors, many young people and many people called me, they texted me and sent a mail and asked for my notes. ஆனால் நான் ரொம்ப யோசித்தேன். I was thinking about it. எந்த ஊழியரும் பொதுவாக தங்க நோட்ஸை கொடுக்க மாட்டாங்க. Any pastor will not give their notes. இது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தயாரித்தது. It's because we prepared by our own effort. ஆனால் நான் யோசித்தேன், நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், இது நமக்கு மட்டும் வேணாம், எல்லாருக்கும் போட்டோம்னு நினைச்சேன். So I thought I take so much effort, let it also be beneficial to many people. இதை மனதில் யோசித்து கொண்டே இருந்து ஆண்டவர்கிட்ட ஒரு அடையாளம் வேணும், இதை நான் வெளியிடறதுக்குன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். So I was just thinking about this in my heart and contemplating for a sign from the Lord. அப்போ கனடாவில இருந்து ஒரு இளம் பிள்ளை, ஒரு வாலிப பிள்ளை வந்து
அவள் வந்து ஒவ்வொரு நாளும் நான் பேசுகிற வார்த்தையை வந்து அவள் சொந்தமாக நோட்ஸ் எடுத்து அவள் வந்து எனக்கு அழகா டிசைன் பண்ணி எனக்கு அனுப்பி கொண்டே இருந்தாள். So there's a young girl in Canada. She used to take the notes of her own and then design in her own way and send me that. நான் செய்த பிரசங்கத்தை அவளுடைய கண்ணோட்டத்துல பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப புதுசா இருந்துச்சு. So when I saw the sermon that I made in our perspective, it was really totally different. எனக்கே அது வித்தியாசமா புரிய ஆரம்பிச்சது. I began to understand differently. அதாவது என்னையே ஒரு கண்ணாடியில பார்க்கிறது மாதிரி, என் செய்தியவே ஒரு கண்ணாடியில பார்க்கிற மாதிரி இது இருந்துச்சு. It's like seeing myself and my sermon through a mirror. நான் எத்தனையோ பேர் கமெண்ட்ஸ் எழுதுறதெல்லாம் படிச்சிருக்கேன். I've read many people writing comments. என் செய்திக்கே நோட்ஸ் எடுத்து திருப்பி அனுப்புறதை நான் பார்த்தது இல்ல. But I've never seen any people taking my own notes and then sending the notes to me. அது எனக்கு திரும்ப வந்துச்சு அது. But it came back to me. அது எனக்கு புதிதாக இருந்தது. It was totally new to me. அது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. And it was also a blessing to me. சரி, நான் நினைச்சேன் இது ஆண்டவருடைய ஒரு அடையாளமா நான் எடுத்துக்கொள்ளணும். So I thought I should take this as a sign of God. ஆகவே நான் என்ன செய்தேன்னு சொன்னா, So what did I do? என்னுடைய நோட்ஸை நான் ஃபுல்லா க்ளீன் அப் பண்ணேன், நல்லா நீட்டா பண்ணேன். Now again I edited and cleaned up my notes. ஆண்டவருடைய கிருபையினால by the grace of God. இதுவரைக்கும் 12 தியானங்களை நான் கொடுத்திருக்கிறேன். So far I've given 12 devotions. acabrc.com அப்படின்ற வெப்சைட்ல ப்ராவர்ப்ஸ் அப்படின்னு ஒரு 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 பகுதி இருக்கும். So in acabrc.com website you can find a tab Proverbs. அதை கிளிக் பண்ணீங்கன்னா, if you click that, அதுல 2 பகுதி ஓபன் ஆகும். there are 2 parts that are open now. ஒன்னு வந்து preachers notes அப்படின்னு ஒன்னு ஓபன் ஆகும். One you have something called preachers notes. இன்னொன்னு வந்து listeners notes நினைக்கிறேன்ல, layman's notes னு போட்டுருக்கேன். And next one is the layman's notes. preachers notesல வந்து நான் என்ன பிரசங்கம் பண்றேனோ அது அப்படியே எனக்கு முன்னால நான் என்ன நோட்ஸ் வச்சிருக்கிறேனோ அது அப்படியே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். So in preacher notes you can find out the sermon that I have taken or whatever notes I have taken, that you can find it there. சிலது நான் பேசாதது கூட அதுல கொஞ்சம் இருக்கும். So some might be things which I have not even spoken. நான் அதை அழகா ஃபார்மேட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதுக்கு பல மணி நேரங்கள் உட்கார்ந்து அதை தயாரிக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த ஃபார்மேட் பண்றதுக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. So it always takes me much time to always prepare and also format it in the right way. அதனால இது எல்லாம் ஆண்டவருடைய கிருபையின்படி என் வேர்வை ரத்தத்திலிருந்து வந்தது. ரொம்ப பிரஷியஸான நோட்ஸ் இது. So these are precious notes that came from my blood and my sweat. அதனால இத உங்களுக்கு நான் ஃப்ரீயா கொடுக்கிறேன். I give it free of cost to you. உங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். It will be a blessing to you. I give you permission to duplicate this. இதே நீங்க இன்னொரு இடத்துல பிரசங்கம் பண்றது கூட நான் பெர்மிஷன் கொடுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. I give you permission to duplicate this and also preach the same sermon in other places as well. நீங்க இத ஸ்டடி நோட்ஸா மாற்றி உங்க யூத் குரூப்ல எதுல வேணா நீங்க பேசலாம். you are free to do it, don't be worried. You can convert this into a study notes and you can preach in your youth groups as well. ஆகவே இந்த 12 நாள் தான் ஏற்கனவே நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். I have already uploaded all the 12 days devotions. இன்னையில இருந்து ஒவ்வொரு நாளும் நான் பேசுகிறத நான் திரும்ப டெய்லி நான் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். And again right from today I will upload daily. அதே வேளையில at the same time preachers notes வந்து சின்ன பிள்ளைங்களுக்குலாம் படிச்சா கொஞ்சம் விளங்குறது கஷ்டமா இருக்கும். So it will be very difficult for the children if they read this preacher's notes. ஆனா நீங்க அதுல வந்து இந்த layman's notes னு இருக்கு. And there's another tab called layman's notes. அதுல வந்து இந்த கனடாவில இருந்து அந்த இளம் பிள்ளை ரிதின்னு ஒரு பிள்ளை, அவள் எழுதின அந்த நோட்ஸை வந்து அப்படியே பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அவளுடைய பெர்மிஷன் கேட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். So here we have published the notes of that young girl named Riddhi from Canada with her permission. அது போடுங்க, ஏதாவது ஒரு சாம்பிள் போடுங்க. அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லா, ரொம்ப அழகா படங்களோட ரொம்ப பியூட்டிஃபுல்லா அதை செய்திருக்கிறா. So here you can see a sample where she has done it with beautifully with all colors. இது பாத்தீங்கன்னா the humble beginnings அப்படின்றதுக்கு அழகா ஒரு டிசைன் பண்ணி ரொம்ப எளிய வார்த்தைகள்ல யாரும் வாஸ்தா புரிந்து கொள்ற அளவுக்கு ஒவ்வொரு நாள் தியானத்தை மிக சிறப்பாக செய்திருக்கிறாள். So here you can see about humble beginnings where she has done that even a layman can understand with the easy words. அதுல வந்து ஒரு 4 வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. And 4 among this is already published. இன்னும் ஒரு 8 இருக்கு. அது இன்றைக்கோ நாளைக்கோ உங்களுக்கு வெளிய வந்துரும். And we have 8 more and that will be published today or tomorrow. அதனால அப்புறமா கொஞ்சம் நேரம் எடுத்து கூட வாசித்து பாருங்க. So you can take some time after later and read it. ஒரே ஒரு ஹிக்கப் என்னன்னா இந்த நோட்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு. அதான் So only problem is that you can find all the notes in English alone. கர்த்தருக்கு சித்தமானா யாராவது உதவி செஞ்சு அதுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணலாம். So if someone helps us we can translate in Tamil. ஆகவே இது கொஞ்சம் வேலை எடுக்கிற வேலை, அதனால தான் நான் அந்த வேலையை எல்லாரும் கொடுக்கல. It's because it extracts much work, that's why I'm not giving this work. ஒரு நாள் 2 நாள்லாம் செஞ்சிரலாம். If it's 1 day or 2 day we can do it. 180 நாட்களை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணனும்ன்றது ரொம்ப கஷ்டம். It is really difficult to translate for 180 days. அதனால நான் இருக்கிறத அப்படியே கொடுத்துட்டேன். Therefore I've given it as such. நீங்க இது எப்படி பயன்படுத்தணும் பயன்படுத்திக் கொள்ளுங்க. You can make use of it however you want. நீங்க அதனால
இதனால ஆசீர்வதிக்கப்படுவீங்க நான் நம்புறேன். I believe that you will be blessed through this. அதை வாசித்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. And read that and give your comments. ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டானா நான் கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்றேன். If there's something to be improved, I will surely improve it. எனக்கு கொடுத்ததை நான் உங்களுக்கு இலவசமா கொடுக்கிறேன். Whatever is given to me, I give it to you free of ஒரே ஒரு cost. காரியம் தான் உங்களுக்கு கேக்குறேன், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. I ask you only one thing, please pray for me. ஜெபம் பண்ணுவோம். Let us pray. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசினாரு. Today the Lord has spoke with us. என் மகனே கேள். My son, hear. என் மகனே நீ கேள். My son, hear. கேட்கிற காதுகள் எனக்கு தாங்கப்பா. Lord, give me a ear to hear, Lord. அந்த காதுக்கும் என் இருதயத்துக்கும் நடுவில் ஒரு மந்தம் வந்துடக்கூடாது, ஒரு அடைப்பு வந்துடக்கூடாது, என் இருதயம் கடினப்பட்டுறக்கூடாது. Lord, there should not be a dullness of hearing between my ear and my heart. There should not be any block and my heart should not be hardened, Lord. எப்பொழுது என் இருதயம் கேட்கிற ஒரு இருதயமா இருக்கணும் ஆண்டவரே. Lord, let my heart be a heart that always hears, Lord. இரண்டாவது, Second, ஆண்டவரே என் இருதயம் கேட்கிறதாய் மாத்திரமல்ல, சத்தியத்தை கேட்கிறதுக்கு, தகப்பனுடைய ஆலோசனையை கேட்கிறதுக்கு, தகப்பனுடைய புத்திமதியை, தாயினுடைய ஆலோசனையை கேட்கிறதுக்கு ஒரு விருப்பம் உள்ள தெரிந்தெடுக்கிற ஒரு இருதயமா இருதயம் இருக்கணும் ஆண்டவரே. Lord, my heart should not be only a heart of hearing, but it should be a heart that chooses the instructions of my father, the counsel of my mother, and I should choose what to hear, அதற்கு Lord. ஒரு விருப்பம் எனக்குள்ள உண்டாகணும். And there should be a desire for that. எத்தனையோ சத்தியங்கள் என் காதுல கேட்டாலும், எத்தனையோ சத்தங்கள் என் காதுல விழுந்தாலும், என் இருதயம், என் காதுகள் சத்தியத்திற்கு சாய்கிற ஒரு இருதயமாய், கட்டுக்கதைகளுக்கு விலகுகிற ஒரு இருதயமாய், ஒரு செவியாய் என் காதுகளை மாற்றுங்க ஆண்டவரே. Lord, though many, Lord, voices may fall into my ears, Lord, but let my ears and my heart be such a way that will turn only to the truth and not away from the fables, ஆண்டவரே, Lord. கட்டுக்கதைகளால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கலாம். Lord, I may get joy because of these fables. ஆனால் சத்தியத்தினால் எனக்கு அஸ்திமாரம் உண்டாகிறது. But because of the truth, I receive a foundation. அதனால் எனக்கு ஆலோசனை உண்டாகிறது. I receive counsel. தற்காலிகமான சந்தோஷத்தை நான் உதறிவிட்டு நித்தியத்திற்கு எனக்கு நடத்துகிற நல் ஆலோசனைகளுக்கு என் இருதயம் திரும்புறதற்கு ஆண்டவரே கேட்கிற காதுகளை எனக்கு தாரும். Lord, give me ears of hearing that I may, Lord, push away the temporary happiness and joy and turn my ears towards a permanent joy, Lord. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை காண்பியும். Lord, show the things that அதை we do desire. கேட்கிறதுக்கு விருப்பத்தை தாரும். Give us desire to hear it, Lord. எல்லா அடைப்புகளை எடுத்து போடும். Remove all the blocks from us. எங்களை மறுரூபப்படுத்தும். Transform us, Lord. உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படும். And let your name be magnified in our life. சத்தம் தெளிவாய் எங்கள் செவிகளில் தொனிப்பதாக. Lord, let your voice be heard very clearly in our ears, உம்முடைய Lord. நாமம் மகிமைப்படட்டும். Let your name be magnified. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென்.